வலிப்பு வந்தது போல நாடகமாடி வழிப்பறியில் ஈடுபட்ட 2 கொள்ளையர்கள் விபத்துல பலியாயிருக்காங்க. போலீசார் தீவிரமான விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. நாமக்கல் கோட்டை தெருவை சேர்ந்தவர் ராமசாமி. இவருடைய மகன் நவீன் லாரி பட்டறையில வேலை பார்த்துட்டு வராரு. நவீன் சென்னை போனப்போ அங்க நண்பரான மாரிய நாமக்கல்ல இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இந்நிலையில நேத்து நள்ளிரவு நாமக்கல் மோகனூர் சாலையில அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முன்னாடி மாரிக்கு வலிப்பு வந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அப்போ சேலம் மாவட்டம் வாழப்பாடியை சேர்ந்த கூலி தொழிலாளி பொன்னர் அப்படின்றவரு இருசக்கர வாகனத்துல போயிருக்காரு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு சாலை 2 பேரையும் பார்த்ததும் பொன்னர் வண்டியை நிறுத்தி உதவ ட்ரை பண்ணிருக்காரு. அப்போ உதவ வந்தவரை மிரட்டி செல்போன் 5000 ரூபாய் ரொக்க பணத்தை பறிச்சுக்கிட்டு இருசக்கர வாகனத்துல நவீனும் மாரியும் போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் போனவங்க நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க. இந்த சம்பவத்துல மாரி சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காரு. நவீனுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்நிலையில இப்ப இறந்து போயிருக்காரு. இந்த விபத்து பத்தி நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.